திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புத்தாண்டுல 4 கிரக பயிற்சிகளாக போகுது. குரு, சனி, ராகு, கேது 4 பேருமே பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ராகு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு. வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு. கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான். அடுத்தது சனி பகவான். இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுல 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார். அப்புறம் ராகுவோட இணையக்கூடிய ஒரு 2 மாதங்கள், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் அந்த வீட்டுலதான் இருக்க போறார். அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். 25 எப்படி இருக்கும்? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மேக்சிமம் சிம்ம ராசிக்கு கண்ட சனியினுடைய காலகட்டங்கள் டோட்டலா உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னன்னா, கண்ட சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம். கண்ட சனியில ரொம்ப பாதிப்பா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா அஷ்டம சனி பாதிப்பு குறைவுதான். இல்லை எங்களுக்கு கண்ட சனியில பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே இல்லை, நார்மலா தான் போயிட்டு இருந்தது அப்படின்னா அஷ்டம சனியில கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் இந்த வருஷம் 4 கிரகங்கள் மாறுறாங்க. ராகு, கேது, சனி, குரு நம்ம தெரியும் இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்ட சனியா இருக்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனைகள், அதே போல சில மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ இந்த சனி பகவான் அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு போவார். அப்ப 8ஆம் வீட்டுக்கு போகும்போது அஷ்டம சனியாக உருமாறும். அஷ்டம சனி அப்படின்னா அவமானங்கள், பண இழப்புகள் இதெல்லாம் ஃபர்ஸ்டா கொடுக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு கண்டசனியில பாதிப்பு இல்லைன்னா அஷ்டம சனியில இந்த மாதிரி பாதிப்புகளை நிச்சயமா கொடுப்பார். இல்லைங்க இதுலயே நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அஷ்டம சனியில கொஞ்சம் பாதிப்பு கம்மி தான். ஸோ அடுத்தது கேது. இந்த கேது உங்க ராசிக்கு 2ல இருந்துட்டு இருந்தார். இப்ப ராசிக்கு 2ல கேது இருக்கும் பொழுது பண இழப்புகளோ, கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளோ, பேச்சால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, குடும்பத்தை விட்டே நிறைய பேர் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஒரு சிலர் இயற்கையாகவே கிரகங்களே அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா வெளிநாடோ வெளியூரோ அனுப்பிடுது. இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்றது இதெல்லாமே இந்த கேது கொடுத்துட்டு இருந்தார். இப்ப இந்த கேது அடுத்தது என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மே மாசத்துல உங்க ராசிக்குள்ளேயே வர்றாரு. அப்புறம் சந்திரன் கேதுவாக நிற்பார். அப்ப இந்த சந்திரன் கேது என்ன செய்யும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மனக்குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகள், என்ன பண்றதுன்னு தெரியலீங்க, எது பண்ணினாலும் தடையா இருக்குது, தாமதங்களா இருக்குது, ஒரு விஷயம் வர்ற மாதிரி இருக்குது நம்ம கைக்கு வர மாட்டேங்குது, அங்க பணம் கொடுக்குறாங்க அங்க என்னுடைய பணம் நிற்குது அதில் எனக்கு திரும்பி வர மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கேது உங்களுடைய ராசிக்குள்ள வரும்போது பண்ணுவார். இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருளை கொடுக்கக்கூடியவர். பொருளை கொடுக்கறது யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ராகு தான். அப்போ அருள் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, இறை வழிபாடு, இறை சக்தி, பிரபஞ்சத்தின் ஆற்றல் இது எல்லாத்துக்கும் சக்சஸ் கொடுக்கக்கூடியது இந்த கேது. ஆனா பொருள், சந்தோஷங்கள், கணவன் மனைவி அந்யூன்யங்கள், பெரிய லைஃபை கொடுக்கறது, பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் ராகு தான், கேது வரமாட்டார். அப்போ உங்க கேது உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது அதிக ஆன்மீக வழிபாடும் இறை வழிபாடும் நிச்சயமாக உங்களுக்கு தடை தாமதத்தையும் மனக்குழப்பத்தையும் விலக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாம கேதுவுக்கு ராகுவுக்கும் வீடு கிடையாது. அவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள். அவர்கள் எங்க இருக்கிறார்களோ அந்த இடத்தை தன் வீடாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போ இப்ப கேது இங்க இருக்காரு இல்லைங்களா, இது இந்த வீட்டின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். இந்த வீட்டினுடைய ஓனர் சூரியன்.
உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்து விட்டால், எழுதிக்கோங்க, உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்துட்டால் இந்த கேதுவால பாதிப்பு கொஞ்சம் குறைவுதான். ஒருவேளை ஜாதகத்துல சூரியன் கெட்டிருந்தா இந்த கேதுவால பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப கோச்சார ரீதியாக 1.5 வருஷம் இந்த கேது இங்கதான் இருப்பார். அப்ப கோச்சார ரீதியாக கேது எங்கெல்லாம், அதாவது சூரியன் எங்கெல்லாம், அதுக்கு சூரியன் ஐப்பசி மாசம் நீசமாவார். அதே போல பாத்துட்டீங்கன்னா தை மாதமும் மாசி மாசமும் பகையாவார், வைகாசி மாசமும் பகையாவார். வைகாசி மாசத்துல சூரியன் இங்க நிற்பார், தை மாசத்துலயும் மாசி மாசத்துலயும் சூரியன் இங்க நிற்பார். அப்ப ஜாதகத்துல யாரெல்லாம் வைகாசி மாசம், ஐப்பசி மாதம், அதே போல மாசி மாதம், தை மாசம் பிறந்தீங்களோ அவர்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அல்லது இந்த மாசத்துல சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அடுத்தது புரிஞ்சது இல்லைங்களா? அடுத்தது பாருங்க ராகு. இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா வைரல் கிரகம். கேது சைலண்ட் கிரகம். சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு போறது கேது. ஒரு 4 ரூமுக்குள்ள முடிச்சுட்டு போறது கேது. 4 ஊருக்கே காட்டுறது ராகு. இது ராகு எங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ல இருந்து கொஞ்சம் அவமானங்களோ, திடீர் பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள். உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்க ஜாதகத்துல குரு. அது நல்லா இருந்து விட்டால் திடீர் வருமானம், திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு ஊர் விட்டு ஊர் போறது, நினைச்சு பார்க்க முடியாத உச்சத்துக்கு போய் தொடர்றது எல்லாமே இந்த ராகு தான். குரு ஜாதகம் நல்லா இருந்தா இந்த விஷயத்த கொடுத்துருப்பாரு. அடுத்தது இந்த ராகு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேர என்ட்ரியாகி 7ஆம் வீட்டுக்கு வருவார். அப்ப 7ஆம் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடங்கிறது முதல் திருமணம் தானே. அப்ப திருமணத்தை செஞ்சும் கொடுப்பாரு. நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு சிலருக்கு சனி உங்க ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. உங்க ஜாதகம் நல்லா இருந்துட்டா ஊரே நினைச்ச அளவுக்கு திருமணம் நடக்கும். ஊரே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழ்றது, இதெல்லாமே நடத்தி கொடுத்துருவார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி கெட்டுட்டா கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தடைகளை படுத்தும், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாகவே ராகு இங்க வந்ததுக்கு அப்புறம் ராகுக்கு வீடு கொடுத்த சனி 8க்கு போய் மறைகிறார். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி மறையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாருன்னா பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கலாம். இன்னொரு தடவை இந்த வீடியோ நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஜோதிடரே அணுக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவா கொடுத்துட்டேன். இது கிளாஸ்ல ஜோதிட வகுப்புல கொடுக்கக்கூடிய ஒரு விதிகளை உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் போல இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லாம நீங்க அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நான் சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தால், ஏன்னா இங்க அடுத்தது ராகுன்னா இங்க கிடையாதுங்க, ராகு இங்க அடுத்தது இங்க வரப்போகிறார். அதனால இந்த இடத்துக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா ராகுவால பாதிப்புகள் இல்லை. ஏன்னா 7ஆம் இடங்கிற ராகுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ அந்த இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முற்றிலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு பாதிப்புகள் கோச்சார ரீதி ஜாதகத்தை பார்க்காம கோச்சார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு ஹீரோவா இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பகவான் 10ல இருந்து தொழில கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது லாபஸ்தானத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அதிக லாபங்கள், அதிக தேவைகள் இருந்தாலும் கூட அதற்கு ஈக்குவலான பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. சோ நீங்க மற்ற பாவகிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலும் கூட குரு இருக்கக்கூடிய இந்த 1 வருட காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எப்படியும் பணவரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருவார், லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. சோ 8ஆம் அதிபதியாகவும் குரு இருக்கிறதுனால நல்லா பார்த்துக்கோங்க. சனிக்கு வீடு கொடுத்த குரு இங்க சனி அடுத்து இங்க வந்துருவார் இல்லைங்களா? மார்ச் மாசத்துல சனிக்கு வீடு கொடுத்த குரு 11க்கு வரப்போகிறார். அவர் வருட கிரகம். அப்போ திடீர் வருமானம் குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், ஜாக்பாட் வருடங்களாக இந்த வருடம் இருக்கும். அப்ப குரு எப்ப வருகிறார் அப்படின்னு பாத்துக்கோங்க, மே மாசம் வரார். அப்ப மே மாசத்துக்கு மேல
சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும். உங்க ஜாதகத்தில் குரு கெட்டிருந்தாலும் கூட இதுல கோச்சாரப்படி வரும் பொழுது நிச்சயமாக ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. மே மாதத்திற்கு மேல் சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு ஒரு 60% மேல நல்ல ஒரு வருடங்களாகவும் நல்ல பணவரவு, பொருள் வரவு, சுப நிகழ்ச்சிகள், தேவைக்கு அதிகமான பண வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சோ என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ணும், எந்த இடத்தில் இருந்து பண்ணும், அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். சனி 7ஆம் இடத்துல இருந்தா 7ஆம் இடம் வேணுமோ அதை மட்டும்தான் செய்யும். மற்றபடி மற்ற கட்டத்துல இயக்காது. அப்ப சனிக்கு 6 வீடு பார்த்து கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சனி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறும்போது 6 கட்டத்தை பிடிப்பாரு. அப்ப அந்த 6 கட்டத்துல கிரகங்கள் இருந்தா மட்டும்தான் அதை இயக்கும். கிரகங்கள் இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு இயக்காது அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. ஒவ்வொரு பதிவுகளும் என்னோட பதிவுகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புரியும். இன்னொரு முறை கூட நீங்க இந்த வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா, பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவையிலே சரணம்.